இன்றைக்கான தேவனுடைய வார்த்தை அனுமதிக்கப்படும். யோனா 1 அதிகாரம் 17 வசனம் சொல்லுது, யோனாவை விழுங்கும்படி ஒரு பெரிய மீனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருந்தார். அந்த மீன் வயிற்றிலே யோனா ராப்பகல் 3 நாள் இருந்தார். அதாவது இந்த சம்பவம் எங்களுக்கு தெரியும். யோனாவை குறித்து தேவன் ஒரு திட்டம் வைத்திருந்தார். யோனாக்கு சொல்லுகிறார் நினிவே பட்டணத்துக்கு செல்லும்படியாக. ஆனால் யோனா அப்படி செய்யாமல் வேறொரு தேசத்திற்கு ஓடி போகிறதான ஒரு சம்பவத்தை நாங்கள் இந்த இடத்துல பார்க்கிறோம். அப்படி செல்லுகிறதான அந்த யோனாவினருக்கு தேவன் ஒரு மீனை வைத்து அவரை விழுங்க பண்ணி 3 நாட்கள் யோனா அந்த மீனினுடைய வயிற்றுக்குள் இருக்கிறதை நாங்கள் வாசிக்கிறோம். இந்த சம்பவத்திலிருந்து நாங்கள் விளங்கி கொள்ளலாம், எங்களுடைய வாழ்க்கையில் தேவன் ஒரு விருப்பத்தை ஒரு திட்டத்தை வைத்திருப்பாராக இருந்தால், எங்களுக்கென்று ஒரு தரிசனத்தை தேவன் வைத்திருப்பாராக இருந்தால், அந்த தரிசனத்தை அந்த திட்டத்தை மறுதலித்து நாங்கள் விலகி ஓடினாலும் கூட தேவன் எங்களை விடாமல் துரத்தி வருவார். தேவனுக்கு நாங்கள் எப்பவுமே தேவை. அவர் ஒருபோதும் எங்களை விட்டு விடுகிறதில்லை. அவர் எங்களுடைய வாழ்க்கையில் வைக்கிறதான திட்டங்கள் நிறைவேறுவதற்காக சில நேரங்களில் சில காரியங்கள் அனுமதிக்கப்படலாம். சில சிற்சையாக இருக்கலாம், சில உபத்திரவங்களாக இருக்கலாம், சில தடைகளாக இருக்கலாம், அல்லது சில இழப்புகளாக கூட இருக்கலாம். அப்படி இருந்தாலும் கூட தேவன் எங்கள் மேலே வைத்த திட்டம் நிறைவேறுவதற்காக அவற்றையெல்லாம் தேவன் எங்களுக்கு அனுமதிக்கிறார். அதே போலதான் யோனா மேலே தேவன் வைத்த திட்டம் நிறைவேறும்படிக்காய் தேவன் மீனை கொண்டு விழுங்க செய்கிறார். ஆனால் அந்த மீனினாலே எந்த விதமான ஒரு சேதமும் அவருக்கு ஏற்படவில்லை. அதே போல எங்களுடைய வாழ்க்கையிலும் தேவன் எங்கள் மேலே வைத்த தரிசனங்கள் திட்டங்கள் நிறைவேறும்படிக்கு சில காரியங்கள் அனுமதிக்கிறார். ஆனால் அவை எதுவும் எங்களை சேதப்படுத்தாது. எங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே தேவனுடைய அனுமதியினால மாத்திரம்தான் நடக்கிறது. தேவன் அனுமதிக்கிறார், ஆனால் அது எங்களை ஒன்றும் செய்யாது.